ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான ஒரு இயற்கை மருத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின், அதாவது ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன உணவுகளை சாப்பிட்டா அவங்களுக்கு ரத்தம் நல்லா விருத்தி ஆகும் அப்படிங்கறத குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிடலாம். பேரிச்சம்பழம்ங்கிறது அயன், அதனால உங்களுக்கு நல்ல பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது முருங்கைக்கீரை. நான் முருங்கைக்கீரை பத்தியும் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்றச்சே உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ், இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க, சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். சுகர் இல்லாதவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாலும் கண்டிப்பா ரத்தம் ஜாஸ்தி ஆகும். சுண்டைக்காயில ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அதனால சுண்டைக்காயை நீங்க குழம்பு மாதிரியோ இல்ல பொரியல் மாதிரியோ செஞ்சு கூட சாப்பிடலாம். அடுத்தது முளை கட்டிய பயிர்கள், இதுல எல்லாமும் ரத்தம் ஜாஸ்தியா சுரக்கும். வெறும் ஒயிட் சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டி நீங்க சாப்பிடுறச்சேயும் ரத்தம் சுரப்பு ஜாஸ்தியா இருக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடலாம். திராட்சை பழம், கருப்பு திராட்சை பழம், நாட்டு கருப்பு திராட்சை பழம்னு கேட்டு நீங்க வாங்கி சாப்பிடுறச்சே அதுலயும் உங்களுடைய ரத்தம் நல்லா இருக்கும். பீர்க்கங்காய் சாப்பிடலாம். அதே மாதிரி நெல்லிக்காயை டெய்லி ஜூஸா குடிச்சிட்டு வரச்சேயும் உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் இயற்கையாவே கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த இயற்கையிலேயே நம்மளுடைய உடம்பை நம்ம சீர்படுத்திக்கலாம். செய்து பயனடையுங்கள். தேங்க்யூ சோ மச். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இதை கண்டிப்பா மத்தவங்களுக்கும் என்ன பண்ணிடுங்க.